ஒருத்தர் கண்டிப்பா அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரி பெரிய பையன் அண்ணன் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இன்செஸ்ட்ங்கிற ஒரு உறவு முறை சார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து நீங்க ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியில நியாயம் இருக்கலாம். நான் அது சரியா தவறா என்னைக்குமே பாலியல் உறவு சார்ந்து இது சரி தவறுங்கிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். ஆனா இதை எப்படி கையாளுறது, இது வந்து சமூகமா இதுக்கு நாம என்ன பதில் வச்சிருக்கோம்? ஏன்னா அண்ணன் தங்கையோட உறவு கொள்றதுங்கிறது ஒன்றும் புதுசா இல்லை. நீங்க கிரேக்க வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி காலகட்டங்கள்ல ஒரு கிளானுக்குள்ள ஒரு இனக்குழுக்குள்ள அப்படித்தான் வந்து உறவு முறைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு மேல நாம எல்லா ஏற்பாடுகளையும் மாத்துறோம். சமூகம் ஒழுங்கமைச்சுக்கிட்டே இருக்கு. உறவு முறைகள் சார்ந்து ஒழுக்கம்ங்கிற கான்செப்ட் வந்து அது மாறிட்டே வருது. இப்போ இது சரியா தப்பாங்கிறது இல்லை. நம்மளுக்கு எந்த பாலியல் உறவுமே வந்து மியூச்சுவல் கன்சென்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பத்தோட எது நடந்தாலும் நம்ம யாருமே அதை வந்து தவறுன்னு சொல்ல போறதில்ல. அதை ஃபோர்ஸ் பண்ற இடத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது. அப்படின்னா நம்ம வந்து அப்பா மகள் அம்மா மகன் உறவை நம்ம ஆதரிப்போம்னா அதுக்குள்ள நம்ம போகவே முடியாது. அது அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம். ஃபோர்ஸ் பண்றது, ரேப் பண்றது, வயலன்ஸ்ல ஈடுபடுறது, இதுதான் நம்மளுடைய பிரச்சனையை தவிர அதை தாண்டி ஒரு ஒழுக்கமா ஒன்று டிஸ்கஸ் பண்றாங்கல்ல, இவங்களோட இருக்கிறது சரியா, அவங்களோட இருக்கிறது சரியா, இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். ஆஸ் லாங் ஆஸ் தே ஆர் இன்டு இட் அண்ட் தே ஹவ் கிவன் கன்சென்ட் டு ஈச் அதர், இட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இந்த மனநிலைக்கு சமூகம் வந்துருச்சுனாலே இல்லை, விருப்பப்பட்டவங்க விருப்பப்பட்ட வகையில அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஆனா அதை நீங்க கட்டுப்படுத்தி வைக்க 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 இந்த இடத்துல அடக்கி வச்சீங்கன்னா அது இன்னொரு இடத்துல போய் வெடிக்குது.